ராம் நாராயண ராம். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை பலர் தங்களின் முன்மாதிரியாக கருதுகின்றனர். சுபாஷ் சந்திர போஸை பெரும்பாலான மக்கள் விரும்புகின்றனர். எங்கள் மகாகுரு பாலக பிரம்மச்சாரிஜி அவரை பற்றி என்ன நினைக்கின்றார்? நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் மீதுள்ள அவரின் பார்வை என்ன? இந்த நிகழ்ச்சியில் இந்த கேள்விகளுக்கு பதில் வழங்கப்படும். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஒரு மிகப்பெரிய பண்டிதர். அவர் பெங்காலில் பிறந்தவர். அவர் முன்முயற்சி எடுத்திருக்கவில்லை என்றால் பிரிட்டிஷர்கள் இந்தியாவை விட்டு சென்றிருக்க மாட்டார்கள். 1919ஆம் ஆண்டு மகாகுரு பாலக பிரம்மச்சாரிஜி அவருக்கு தீட்சை அளித்தார் என்று அறிய நீங்கள் மகிழ்ச்சியடைவீர்கள். மகாகுருஜி அவருக்கு ஆன்மீக ஞானத்தை உட்பட பலவற்றை அளித்தார். அந்த காலத்தில் நேதாஜி தன்னை இந்தியாவின் பிரதமராக அறிவித்துக் கொண்டார். அதை ஒட்டி பணமும் அச்சடிக்கப்பட்டது. நேதாஜி தன்னை பிரதமராக அறிவித்த செய்தி உலகம் முழுவதும் பரவியபோது பல நாடுகள் அவரை ஏற்றுக்கொண்டன. ஆனால் ஜெர்மனி, ரஷ்யா மற்றும் ஜப்பான் ஆகியவற்றின் ஆதரவில் பிரிட்டிஷ் மற்றும் அமெரிக்கா இணைந்து அவரை புறக்கணித்தன. ஏனெனில் நேதாஜி நேர்மையான மற்றும் சக்தி வாய்ந்த ஒரு தலைவர். நேதாஜி ஆசாத் ஹிண்ட் ஃபவுஜ் உருவாக்காமல் இருந்திருந்தால் அல்லது பிரிட்டிஷ் மீது தாக்குதல் நடத்தாமல் இருந்திருந்தால் பிரிட்டிஷர்கள் இந்தியாவை விட்டு சென்றிருக்க மாட்டார்கள். இந்தியாவின் சுதந்திரத்தை பெறுவதில் நேதாஜியின் பங்கு மிகவும் முக்கியமானது. சந்தான தளம் பற்றி பேசினால் இந்த பூமியில், வானத்தில், படைப்பில் மற்றும் முழு பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தும் எண்ணற்ற கிரகங்கள், நட்சத்திரங்கள், உயிரினங்கள், செடிகள், விலங்குகள், அணுக்கள் மற்றும் மூல அணுக்கள் இவை அனைத்தும் சந்தான தளத்தின் கீழ் வருகிறது. உயிர்கள் இருக்கும் எங்கு என்றாலும் அவர்கள் அனைவரும் சந்தான தளம் குடும்பத்தின் உறுப்பினர்கள். பிரபஞ்சம் என்பது ராம் நாராயண ராம் எனும் முழுமை, ஒருமை மற்றும் பூரணத்தின் மற்றொரு பெயர். ராம் என்பது வானத்தை, மாபெரும் பரந்தவை, முழு பிரபஞ்சத்தை மற்றும் பரம சிருஷ்டியை குறிக்கிறது. நாராயண என்பது இந்த பிரபஞ்சத்தின் அனைத்து நட்சத்திரங்கள் மற்றும் கிரகங்களையும் குறிக்கிறது. இரண்டாவது ராம் நம்மை ஒவ்வொருவரையும் குறிக்கிறது. உயிரினங்கள், செடிகள், தூசிக்கற்கள் மற்றும் அனைத்து உயிர்களையும். நம் விழிப்புணர்வு மற்றும் ஞானம் ராம் நாராயண ராம் என்பதிலிருந்து வந்தவை. அவை நமக்கு சரியான வாழ்க்கை பாதையை காட்டுகிறது. நமது ஞானமே நமக்கு நல்லதையும் தவறையும் பிரிக்க உதவுகிறது. நமக்குள் எண்ணற்ற எண்ணங்கள் நிறைந்துள்ள நிலையில் நம் ஞானம் தலையிடுகிறது, நம்மை வழிநடத்துகிறது மற்றும் நம்முடைய பிழைகளை சுட்டிக்காட்டுகிறது. ஆனால் சில சமயங்களில் நாம் இதை கவனிக்கின்றோம். சில சமயங்களில் கவனிக்காமல் தவறுகளை செய்வதாலும் நம்முடைய வாழ்க்கையில் தோல்விகள் உருவாகின்றன. இன்றைய உலகில் மற்றும் பிரபஞ்சம் முழுவதும் எண்ணற்ற ஆத்மாக்கள் வாழ்க்கையின் அடிப்படை தேவைகளிலிருந்து வஞ்சிக்கப்படுகின்றன. இதனால் மக்கள் அநியாயம், தவறுகள், குற்றங்கள் செய்கின்றனர் மற்றும் பலவிதமான தவறுகளில் சிக்கிக் கொள்கின்றனர். அவர்களின் மனக்குழப்பம் அவர்களின் மனதிலும் விழிப்புணர்விலும் உள்ள ஆழமான பசியால் ஏற்படுகிறது. இத்தகைய நிலைகளில் இருந்து மீள்வதற்கான முக்கியமான வழி மந்திர ஜபம், தியானம் மற்றும் ஆன்மீக சாதனைகளாகும். இவை நமக்குள் உள்ள விழிப்புணர்வுடன் இணைவதற்கும் உலகம், இயற்கை, சமூகத்தில் சமநிலையை உருவாக்கவும் உதவுகின்றன. இந்த சமநிலையை பராமரிப்பது சந்தான தளம் குடும்பத்தின் பணியாகும். இது ஒரு முழுமையான உலகளாவிய குடும்பமாக உள்ளது. சந்தான தளம் குடும்பம் நம் இயற்கையின் உண்மைகளையும் கொள்கைகளையும் ஒரே நூலில் கோர்த்து கொண்டு தொடர்ந்து முன்னேறுகிறது. ராம் நாராயண ராமுடன் இணைந்து உங்கள் முழு வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள். இந்த விதை மந்திரத்துடன் இணைவதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் மிகுந்த நேர்மறையான மாற்றங்களை அனுபவிக்க முடியும். உங்களை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும் மற்றும் உங்கள் உடலிலும் உள்ளத்திலும் சக்தி பிறக்கிறது. ராம் நாராயண ராம் உண்மையில் ஒவ்வொருவரின் வாழ்க்கையின் சாரம்.